ஸ்ரீமத் பகவத்கீதை தினமும் ஒரு ஸ்லோகம். 3வது அத்தியாயம் கர்ம யோகத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் இப்பொழுது ஸ்லோகம் 19வதின் அர்த்தத்தை பார்ப்போம். ஸ்லோகம் என்ன? தஸ்மாத் அசக்தஹ சததம் காரியம் கர்ம சமாச்சர அசக்தோ ஹ்யாச்சரன் கர்ம பரமாப்னோதி பூருஷஹா. தஸ்மாத் ஆகவே அர்ஜுனா, அசக்தகா பற்றின்றி எப்பொழுதும் காரியம் கர்ம ஆற்ற வேண்டிய கடமைகளை சமாச்சர செவ்வனே நிறைவேற்றி கொண்டிரு. ஹி ஏனெனில் அசக்தகா பற்றின்றி கர்ம அதாவது அனைத்து கர்மங்களையும் ஆச்சரனு செய்கின்ற மனிதன் ஒருவன் பரமாத்மாவை ஆப்னோதி நிச்சயமாக அடைகிறான். ஸ்லோகத்தினுடைய சாராம்சம் என்ன? பற்றின்றி எப்பொழுதும் ஆற்ற வேண்டிய அதாவது ஒரு மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட கடமைகளை ஆற்றிக்கொண்டு வருவானேயாகில் அவன் அவ்வாறு பற்றின்றி கர்மங்களை செய்து கொண்டு வரும்பொழுது ஒரு கட்டத்தில் நிச்சயமாக பரமாத்மாவை அதாவது அந்தர்யாமியாக இருக்கும் பரமாத்ம தரிசனத்தை பெறுகிறான். இந்த 3வது அத்தியாயமான கர்மயோகத்தில் இதுவரை பார்த்து வந்து கொண்டிருந்த ஸ்லோகங்களில் எப்படி மனிதனும் பிரபஞ்சமும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது, ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து வாழ்கிறது, எப்படி ஒன்றுக்கு ஒன்று பிரதி உபகாரம் செய்து கொண்டு வாழ வேண்டும், பஞ்சபூதங்களை மனிதன் அனுபவிக்கிறான், மனிதனின் செயல்களால் பஞ்சபூதங்களும் லாபம் அடைகிறது, இப்படி பரோபகாரம் செய்து கொண்டே ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டே அது மனிதர்களாகட்டும் மிருகங்களாகட்டும் சாதுக்களாகட்டும் இப்படி ஒரு மனிதன் சுயநலம் இல்லாமல் பொது நலத்திற்கும் தன் உழைப்பையும் சக்தியையும் தந்து செயலாற்ற வேண்டும் என்று பிரம்மதேவர் கூறியதாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறிக்கொண்டு வருகிறார். இப்பொழுது அப்படி செய்ய வேண்டிய கர்மங்களையும் பற்றில்லாமல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். பற்றில்லாமல் செய்வதென்றால் என்ன அர்த்தம்? நான் செய்யவில்லை என்று நினைத்து கொண்டு எந்தவித ஈடுபாடும் இல்லாமல் செய்வதா? இல்லை. பற்றில்லாமல் செய்வது என்பது நான் செய்கிறேன், என்னாலே மட்டும்தான் இதை செய்ய முடியும் என்ற அகங்காரமும் மமகாரமும் இதனால் எனக்கு பலன் ஏற்படும் என்ற காரியார்த்தமும் அல்லாமல் பகவான் சிருஷ்டித்திருக்கிறான், பகவான் இதை நடத்தும் சக்தியையும் புத்தியையும் எனக்கு கொடுத்திருக்கிறான், பகவானுக்கே என்னுடைய காரியம் அர்ப்பணமாகிறது, இதனால் லாபம் அடைபவனும் பகவானே ஆவான், இதில் ஏதேனும் பிழையிருந்தால் பகவானே பொறுத்து கொள்ள வேண்டும் என்ற இந்த பிரார்த்தனை மனப்பாங்கோடும் அர்ப்பண புத்தியோடும் கர்மங்களை செய்து வர வேண்டும். ஒரு சந்நியாசியாக இருந்தால் கூட ஒரு க்ஷணமேனும் கர்மம் செய்யாமல் இருக்க முடியாது. சரீரம் உள்ளவர்கள் அனைவருக்கும் பசி தாகம் ஏற்படுகின்றது. அப்படி இருக்கும் பொழுது கர்மம் சிறிதேனும் எவருமே செய்து கொண்டுதான் வரவேண்டியிருக்கிறது. அப்படி செய்ய வேண்டிய கர்மமும் தர்மத்தோடு கூடியதாக நம் குல தர்மத்தோடு கூடியதாக இருக்க வேண்டும். இதை முற்ஸ்லோகங்களில் பகவானே கூறியிருக்கிறார். இப்படி நாம் செய்து வரும் கடமைகள் அனைத்தையும் நான் செய்யவில்லை, பகவான் என்னை செய்விக்கிறான், பகவான் எனக்கும் இந்த புவர்லோகத்தில் ஒரு இடம் அளித்திருக்கிறான், எனக்கும் காரியம் செய்யும் திறனை அளித்திருக்கிறான், என்னையும் ஒரு ஜீவனாக மதித்து பகவான் இங்கே பஞ்சபூதங்களால் உண்டான இந்த பூமியை அனுபவிக்கவும் அனுமதி அளித்திருக்கிறான் என்ற நன்றி உணர்வோடும் இந்த செயல் அனைத்திற்கும் காரணம் பரமபுருஷனான அந்த ஸ்ரீ நாராயணனே ஆவான், என்னை கர்த்தா போல் தோற்றமளிக்கும்படி வைத்திருந்தாலும் எனக்குள்ளே இருக்கும் அந்த அந்தர்யாமியாக பகவான் தான் என்னை வழிநடத்துகிறான். இதில் வரும் கஷ்ட நஷ்டங்களும் லாபங்களும் வெற்றிகளும் தோல்விகளும் இதை அனைத்துமே பகவானுக்கே அர்ப்பணம். பகவான் கஷ்டங்களை காண்பித்து நம் பாதையில் இருக்கும் முட்செடிகளையும் கற்களையும் காண்பித்து அதை விலக்கி கொண்டு நம் பாதையில் முன்னேறுவோம் அல்லவா? அதுபோல இந்த கஷ்டங்களை காண்பித்து அதை விலக்கி கொண்டு தன்னிடம் வா என்று கூறுகிறான் என்ற நிச்சயமான புத்தியோடும் பக்தியோடும் பகவானுக்கு கர்மாவை செய்ய வேண்டும் என்று பகவானே இங்கு கூறுகிறார். இப்படி பற்றில்லாமல் கர்மம் செய்து வர வர மனிதனுக்கு அகங்காரம் என்பது விட்டு போய்விடுகிறது. எப்படி கனமான பாறாங்கல் தண்ணியில் மூழ்கிவிடுகிறதோ, கனமில்லாத ஒரு இலையானது தண்ணியில் மிதக்கிறதோ, அதுபோல கர்மாவை நான் செய்கிறேன் என்று நினைப்பவன் மூழ்கி போகிறான்.
பந்த பாசத்திலும் துக்கங்களிலும் மூழ்கி போகிறான். ஆனால் நான் செய்யவில்லை, பகவான் செய்கிறான் என்று பகவானையே நோக்கிக் கொண்டிருப்பவன் சூரியனையே நோக்கிக் கொண்டிருக்கும் தாமரை போலவும் ஒரு சாதாரண இலை போலவும் எந்த கஷ்ட நஷ்டங்களுக்கும் ஆட்படாமல் சுலபமாக மிதந்து இந்த கர்ம சாகரத்தை கடந்து விடுகிறானாம்.